ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ் சேனல். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணால் யூடியூப்பில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நானுமே ரொம்ப நாள் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன், பட் வியூஸே வராது. ஆனால் இப்போது என் சேனலில் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு, கண்டினியூவாக வியூஸ் போகுது. அதாவது ஷார்ட்ஸ் ஒரு அளவுக்கு மேலே போய் ஒரு 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 2000 வியூஸ் போகுதுன்னா அதுக்கு மேலே போகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். பட் என் சேனலில் அப்படி கிடையாது. என் சேனலில் கண்டினியூஸாக வியூஸ் போயிட்டே இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டால் நிறைய வியூஸ் அதிகமாகவே போகும். ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணால் அந்த மாதிரி நிறைய வியூஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் வழியாகவே மானிட்டைசேஷன் கூட ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லுவேன்னா, ஷார்ட்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் நிறைய போகுது. ஏன்னா ஒரு ஷார்ட்ஸை நம்ம மேக் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, பாதி வரைக்கும் பாதி ஷார்ட்ஸை பார்க்குறாங்களா, முக்கால்வாசி அளவுக்கு பார்க்குறாங்களா, ஃபுல்லாக பார்க்குறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் யூடியூப் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு. பட் அந்த ஒரு நிமிஷமும் நம்ம மக்கள் பொறுமையாக நின்று பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்தது தள்ளணும் அப்படின்ற அந்த வேகம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோன்னா ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக 1 மினிட் கொடுக்குறாங்கன்றதுக்காக 1 மினிட்டும் நம்ம ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 18 செகண்ட் இருந்தால் கூட போதுங்க, அதை முழுசாக பார்த்துடுறாங்க. அதனால யூடியூப் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டுது. ஏன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்தாங்க இல்லையா, அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் காட்டுது. இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் ஒரு 11 மணி போல் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிடுங்க. மற்ற டைம்லலாம் பண்ணுறதை விட காலையில் ஒரு 11 மணிக்கு பண்ணிங்கன்னா அப்புறம் நிறைய ரீச் கிடைக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த டைமில். ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததான் மக்களை கமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக மக்கள் பதில் சொல்லுவாங்க. சில பேர் ஏதாச்சும் ஒரு பூவை காட்டி இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் அப்பாவோட விவசாயத்தை பற்றி போட்டிருந்தேன், அவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி மக்களை நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ண வைங்க. ஸோ கமெண்ட் பண்ணால் ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்ஸை கொண்டு போய் காட்டுது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போகும். எங்கள் அப்பாவை பற்றி நான் போட்ட வீடியோ 1 மில்லியனை தாண்டி போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் ஒன்று சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன், இந்த கோயிலோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது எத்தனை லட்சம் தாண்டி போயிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், அதையுமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுற வீடியோ நல்ல வியூஸ் போகும். அதுக்கடுத்துதான் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான ஆப்லாம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்குங்க. அதாவது நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்க ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குறாங்க. நீங்கள் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்குங்க கம்மி விலையில். அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சும்மா ஏதோ வாங்கணும்னு இல்லை, அது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும். அதை ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுங்க. என்ன சொல்கிறது, எல்லா யூடியூபே எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் காட்டுது. ஏன்னா அவங்களுக்கும் அதில் கமிஷன் கிடைக்கும் இல்லையா. அந்த பொருளை நீங்கள் டேக் பண்ணும்போது எனக்கு இந்த பாத்ரூம் கழுவுற ப்ரஷ் போட்டிருந்தேன், அதில் எனக்கு ஒரு $100 போல் எனக்கு கமிஷனே கிடச்சிருந்தது. யூடியூப்புமே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுது, இதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கிச்சனில் தண்ணி கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப் மாதிரி ஒன்று கிடச்சிது. ஸோ அதை ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அதையுமே பல மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அது விலை குறைவான பொருள், ஆனால் மக்களுக்கு உபயோகமான பொருள். அந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு யூடியூபே மொத்த பேருக்கும் எடுத்துகிட்டு போய் காட்டும். அப்படி வாங்கினா உங்களுக்கு பணமுமே கிடைக்கும், கமிஷன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஒய்டி ஸ்டுடியோவில் என்னோடய ஷார்ட்ஸ் வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 25,048 வியூஸ் போயிருக்கு. எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள், காட்டுது. இது நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ. இப்போவுமே பாருங்கள், இது எந்த ஊர் கோயில் கமெண்டில் சொல்லவும் அப்படின்னதுக்கு 6100 வியூஸ் போயிருக்கு. இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ, ஜார்க்கண்டில் கடவுளுக்கு படைக்க கல்லில் செய்த பாத்திரங்கள். அது ஒரு 5000 வியூஸ் போயிருக்கு. இது காசியில் மல்லிகைப்பூ. இது நான் இப்போ தான் அப்லோட் பண்ணேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. பட் இதுவுமே ஆனால் வியூஸ் போயிட்டு தான் இருக்குது.
இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த பழத்தின் தமிழ் பெயர் என்ன? இது பாருங்கள் 2400 வியூஸ் போயிருக்கு. இது வந்து நஷ்டம் வந்தாலும் விவசாயத்தை விடாத விவசாயின்னு எங்கள் அப்பாவோட வீடியோ போட்டிருந்தேன். அவர் விவசாயம் பண்ணுறதை பற்றி 1200 வியூஸ் போயிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு உள்ளே எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு காட்டுறேன். 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரே நாளில் வந்துடல. எப்போவுமே இந்த வீடியோ வந்து வியூஸ் போய்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. அப்படி வந்த வியூஸ் தான் இது. ஒரே நாளில் 1 மில்லியன் வரல. ஏன்னா இது எப்போவுமே வியூஸ் போய்கிட்டே இருக்கும். இங்கே கீழே காட்டுறேன் பாருங்கள். இப்போவுமே வியூஸ் போய்கிட்டே தான் இருக்குது. இது பாருங்கள், கிச்சனில் சேஃப்கார்டு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். லோட் ஆக லேட் ஆகுது. இங்கே பாருங்கள், 1.6 மில்லியன் போயிருக்கு. எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு பாருங்கள், $263. ஸோ வந்து நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் காட்டின எல்லா வீடியோவுமே வந்து ஒரு 20 செகண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் நல்ல வியூஸ் போகுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வியூஸ் போகும். எப்போவுமே வந்து மனம் தளர்ந்துடாதீங்க. இவ்வளோ நாள் போட்டுட்டோம், பணமே வரல, மானிட்டைசேஷனே ஆகலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்க முடியாது. யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறது, இந்த பிரதீப் ரங்கநாதன் சொல்வார் இல்லையா, வர்றது தான் கஷ்டம், வந்துட்டு ஆனால் ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஒரு ஸ்டோரிலாம் கேட்போம் இல்லையா, பள்ளம் தோண்டிகிட்டே போவாங்க. ஐயோ இவ்வளோ தூரம் தோண்டிட்டோமே பள்ளத்தை, டயர்டாக இருக்குன்னு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நோண்டியிருந்தால் அதுலேருந்து வந்து நமக்கு புதையல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஒரு முயற்சியோடு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தால் தினமும் காலையில் ஒரு ஷார்ட்ஸ், மதியம் ஒரு ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக ரீச் ஆகிடுவீங்க. அதை பற்றி எந்த கவலையுமே படாதீங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.